So in the question there is an hydrogen atom. It changes its state from 3 to 2. அப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் 3லேருந்து 2க்கு வராரு. ஓகே, ஸோ 3ல் NS = 3ல் இருந்து அவருக்கு 2க்கு ட்ரான்சிஷன் நடக்கிறாரு. அப்போது டியூ டு recoil தி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி wavelength ஆஃப் தி emitted light is what? அப்போது இன்கேஸ் இவர் recoil ஆகலை அப்படின்னா இங்கேருந்து இங்கே இந்த எலக்ட்ரான் வரச்ச there will be an wavelength emitted out. கரெக்டாக? அது ஒரு லாம்டா. ஓகே, இன்கேஸ் இவர் வெளியே வரும்பொழுது ஓகே இவர் ரிகால் ஆகி இந்த டைரக்ஷனில் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். ரிகாயில் ஆகி இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாரு ஏதோ ஒரு வெலாசிட்டியில். ஸோ இட் வில் ஹாவ் சம் கைனட்டிக் எனர்ஜி. அப்போது இந்த கைனட்டிக் எனர்ஜி எப்படி லாஸ் ஆகிருக்கும்? ஆல்ரெடி இங்கே போன இந்த லைட்டுக்கு ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். இந்த எனர்ஜிலிருந்து ஒரு பார்ட்டை செலவு பண்ணி தான் இப்படி கைனட்டிக் எனர்ஜி இம்பார்ட் பண்ணியிருப்பார். அப்போ இங்கே இந்த இ குறையிறதுனால லாம்டா சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் இ இஸ் ஈக்குவல் டு hc/λ. அப்போது நியூ லாம்டா இஸ் வாட்? ஓகே, அப்போது they are asking what? Percentage change in the wavelength. அப்போ percentage change in the wavelength lambda, that is change in lambda. Change in lambda by lambda is equal to what? இதுதான் question. We have to find this only. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த recoil kinetic எனர்ஜிக்கும் இந்த சேஞ்ச் இன் லாம்டாக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். தென் we can solve everything. First, your energy which is nothing but hc/λ. Okay, energy of the emitted photon. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? there is a small change in lambda, that is let me say del lambda. அப்போது நம்ம error in lambda இருக்க போகிறாரு, that is change in lambda இருக்க போகிறாரு. அப்போது அதுக்குடைய கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் எனர்ஜியும் இருக்க போகிறாரு. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஐ டிஃப்ரென்ஷியேட் dE by energy with respect to lambda. dE by d lambda will be equal to what? இவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே போனால் மைனஸ் லாம்டா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் வாட்? சாரி, நாட் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் -1. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் -hc/λ². ஓகே, அப்போது இவருக்கு என்ன பண்ணலான்னா ஹெச்சிக்கு பதிலாக இ லாம்டா இங்கே அப்ளை பண்ணலாமா? ஐ வில் அப்ளை தட் -E λ/λ². அப்போது dE by d lambda what we will get? minus of E/λ. அப்போது எரரை பார்த்தீங்க அப்படின்னா your del E by del lambda is nothing but magnitude மட்டும் எடுத்துக்கலாம், E/λ. அப்போது we want to find what is del lambda by lambda. So del lambda by lambda which is equal to what? del E by E. அப்போ இந்த del E என்னது? இதான் சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ இவர் இங்கே ரிகாயில் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி இங்கே மாறி இருக்கும் அப்படின்னா இங்கே வரும்போது இவருக்கு என்ன கைனட்டிக் எனர்ஜியோ அதான் சேஞ்ச் இன் எனர்ஜி. கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு இது லைட் மட்டும் போகிறாரு, நோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் தேர். இப்போ செகண்ட் கேஸில் கைனட்டிக் எனர்ஜி இஸ் தேர். அப்போ சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் திஸ் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கைனட்டிக் எனர்ஜி பை இ. ஓகே, திஸ் இ இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஆஃப் தி எமிட்டட் வேவ்லென்த் emitted photon when there is no kinetic energy in the E. அப்போது ஒரு ஃபார்மேட்டுக்கு நமக்கு வந்துடுச்சு. அப்போ நமக்கு தேவை என்னது? எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி தான் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ லெட் மீ erase திஸ். சரி, ஸோ ஹவு டு சேஞ்ச் தி எனர்ஜி? சரி, ஃபைண்ட் தி எனர்ஜி. ஸோ இங்கே ட்ரான்சிஷன் 3லேருந்து 2க்கு நடக்கிறாரு. அப்போது 3லேருந்து 2க்கு நடக்கிறாருன்னா how we can find the energy? Your energy is nothing but your R into R hc into 1/n2 square minus 1/n1 square. ஓகே, இல்லைனா ட்ரான்சிஷன் வச்சு வாட் இஸ் E3 வாட் இஸ் E2ன்னு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணாலும் இட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ இட் இஸ் ஃபைன். So here final answer what we will get? I am finding in terms of electron volt. Okay, so finally what we will get is 13.6 into that's 3 and 2. If you apply we will get 5/36. Okay, so this is 1.8889 electron volt. Okay, so close to that. So அதே மாதிரி kinetic energy கண்டுபிடிக்கணும். How to find the kinetic energy? Okay, that is also one thing. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு del lambda by lambda, அப்போ எனர்ஜி மட்டும் இருந்தால் போதும். ஓகே,
ஸோ எனர்ஜி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து we have to find the kinetic energy. எப்படி kinetic energy கண்டுபிடிக்கிறது? Okay, so this kinetic energy how we can find this, when the atom, இப்போ இங்க photon இப்படி போக போகிறாரு, இவர் இப்படி recoil ஆக போகிறார், recoiling kinetic energy. அப்போது இங்கே இனிஷியல் that is change in momentum is always 0. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருந்திருப்பார். அப்போ வாட் இஸ் தி மொமெண்டம் ஆஃப் யுவர் ஃபோட்டான் will be equal to momentum of your hydrogen atom after recoiling. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணான்னா we can find what is the momentum வச்சு we can find what is the kinetic energy. அப்போ what will be the momentum of photon? அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? momentum of photon your p which is equal to h by lambda. அப்போ h is nothing but what? 6.6 into 10 to the power minus 34 whole divided by lambda will be what? தெரியாது. அப்போ இந்த எனர்ஜியை வச்சு தான் லாம்டாவை கண்டுபிடிக்கணும். இப்போ எனர்ஜி வச்சு எப்படி லாம்டா கண்டுபிடிக்கலாம்? E is nothing but hc by lambda. I'll write here. This E is nothing but hc by lambda. So lambda is nothing but hc by E. அப்போ here let me write hc by E. E மேலே போட்டுக்கலாம். அப்போ இதை போட்டிங்கன்னா if we will get what is the value of the momentum, P கிடச்சிரும். இது momentum of what? Photon. அப்போது அதே momentum தான், the same momentum only your hydrogen also will have. கரெக்டாக? அப்போ P is equal to mv போட்டிங்கன்னா mass of the atom கொஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போது you can find what is the velocity of your hydrogen atom. இது தெரிஞ்சிச்சுன்னா kinetic energy you can find. Kinetic energy will be equal to what? Half mv square. இதில் அப்ளை பண்ணுங்கள், வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க, நியூமெரிக்கல் வேல்யூஸ் கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சி substitute in this, finally you will get the answer. Okay, this is how you have to solve this problem.